போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. ஆண்டவரில் அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இணையதள வழியாக எங்களுடன் இணைந்திருக்கும் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவன் அருளிய இந்த மகத்தான நாளான ஆகஸ்ட் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெறும் உன்னதமான திருப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறையருளின் 60 ஆண்டு பயணத்தை நன்றியுடன் கொண்டாடும் பவானி பங்கின் கிளை பங்கான பொன்விழா காணும் பெரிய மோலப்பாளையம் புனித அமலா அன்னை சிற்றாலயத்தில் இருந்து இந்த உன்னதமான திருப்பலி ஒளிபரப்பப்படுகிறது. மேலும் அனைத்தையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம் என்ற உயரிய லட்சியத்தை தம் வாழ்வின் நோக்கமாக கொண்டு நற்கருணை பக்திக்கும் கிறிஸ்தவ மறைக்கல்விக்கும் அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தையின் நினைவு நாளையும் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக உலர்ந்த எலும்புகளுக்குள் இறைவனின் ஆவி புகுந்து அவை உயிர் பெறும் காட்சியின் மூலம் இறைவனுக்கு இயலாதது எதுவும் இல்லை என்பதையும் அவர் புதிய வாழ்வை அருளும் ஆற்றல் உள்ளவர் என்பதையும் இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த உன்னதமான இறைவனை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்து பிறரன்பு வழியாக இறை அன்பை முழுமையாக உணர நற்செய்தி வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறை அன்பும் பிறரன்பும் பிரிக்க முடியாத ஒரே கட்டளையாகும் என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைவனின் உயிரூற்றும் ஆவியால் புதுப்பிக்கப்பட்டு இறை அன்பையும் பிறர் அன்பையும் நம் வாழ்வில் அடித்தளமாக கொண்டு அனைத்தையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம் என்ற புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தையின் லட்சியத்தை நம் வாழ்விலும் குடும்பங்களில் நிறைவேற்றும் அருளை பெற இத்தெய்வீக திருப்பலில் வேண்டுவோம். இறையருள் பெறுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக நாணயத்தையும் திருத்தூதருக்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்து காட்டியும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று இறைவனாம் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களின் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராய் ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார்.
நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்புகளும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சு வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்போது அவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவருக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது: மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகள் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணருகையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். தலைவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் உள்ளது
அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில நாம் பல தேர்வுகளை சந்தித்திருப்போம். 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, கல்லூரி தேர்வு, மேலுமாக வேலைக்காக நேர்முக தேர்வு, ஓட்டுநர் உரிமம் தேர்வு என பல தேர்வுகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்திருப்போம். ஆனால் அந்த பல தேர்வுகளுக்கும் பல கேள்வித்தாள்கள், பல வினாவிடைகள். ஒவ்வொரு தேர்வுக்கும் நாம் சிறப்பாக தயாரித்து கொண்டுதான் அந்த தேர்வில் பங்கெடுப்போம். அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொது தேர்வு இருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு தேர்வு இருக்கிறது. அந்த தேர்வை எல்லோரும் கட்டாயமாக எழுத வேண்டும், கட்டாயமாக அந்த தேர்வில் பங்கெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பொது தேர்விலே ஒரு விடைத்தாள் கசிந்து விட்டால் மாணவர்களுக்கெல்லாம் சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும். உடனே சீக்கிரமாக அந்த விடைத்தாளில் உள்ள கேள்விகள் எல்லாம் மனப்பாடம் செய்து எப்படியாவது 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் இருக்கும். அதே போலதான் இன்று நம் வாழ்க்கைக்கான பொது தேர்வுக்கான கடைசி தேர்வுக்கான வினாவிடையை, கேள்வியை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நமக்கு கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், எல்லா கட்டளைகளிலும் முதன்மையான கட்டளை எது? இது கட்டளையை குறித்த கேள்வி மட்டும் அல்ல, மாறாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதின் மைய பொருள் ஆகும். அன்பார்ந்தவர்களே, நாம் அறிந்தவாறு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இறைவனாகிய ஆண்டவர் 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த 10 கட்டளைகளை இவர்கள் 613 கட்டளைகளாக பிரிக்கின்றார்கள். அந்த 613 கட்டளைகளிலே 248 கட்டளைகள் எதை செய்ய வேண்டும் மற்றும் 365 கட்டளைகள் எதை செய்யக்கூடாது. இந்த கட்டளைகளை இயேசுவிடம் முன்வைத்து, இந்த கட்டளைகளுக்கெல்லாம் முதன்மையான கட்டளை எது என்று ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக ஒரு பதிலை கூறுகிறார். இந்த 613 கட்டளைகளிலிருந்தும் ஒரு கட்டளையை அவர் எடுக்கவில்லை, மாறாக இந்த 613 கட்டளைகளிலே இருக்கிற மைய கட்டளையாக, கருப்பொருளாக, இதயமாக விளங்குகிற கட்டளையை எடுத்து அவர்களுக்கு கூறுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு இதயத்தோடு கடவுளாகிய ஆண்டவரை நீ நேசி, கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய். இரண்டாவதாக, உன்னை நீ அன்பு செய்வது போல நீ பிறரையும் அன்பு செய். இது எல்லா கட்டளைகளுக்கும் தலை சிறந்த கட்டளை என்று சொல்கிறார். எப்படி இந்த கட்டளையை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வது? அனைவரும் சிலுவையை உற்று நோக்கினால் இந்த 2 கட்டளைகளுமே அந்த சிலுவையில் மிகவும் அழகாக வெளிப்படும். அன்பார்ந்தவர்களே, சிலுவை
எத்தனை பாகங்களால் ஆனது என்று யோசித்து பார்க்கும் பொழுது 2 பாகங்களால் ஆனது. ஒன்று செங்குத்தாக இருக்கிறது, ஆங்கிலத்திலே வெர்டிக்கல் லைன் என்று சொல்வார்கள். மற்றொன்று கிடைமட்ட கோடாக இருக்கிறது, ஹாரிசாண்டல் லைன் என்று சொல்வார்கள். இந்த இரண்டிலுமே இந்த 2 கட்டளை அடங்கி இருக்கிறது. இந்த செங்குத்து கோடு எதை சுட்டி காட்டுகிறது? இறை அன்பை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலுமே தந்தையோடு ஒன்றித்திருந்தார் என்று நாம் திருவிவிலியத்திலே வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 34 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய உணவாக ஒவ்வொரு நாளும் கொண்டிருந்தார். பிறப்பிலிருந்து கல்வாரி மலை வரை எல்லா சூழ்நிலையும் அந்த இறை அன்பை நோக்கியே அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். காலை எழுந்தாலும் கருக்களில் எழுந்து அந்த இறைவனை நோக்கி தன்னுடைய நாளை அர்ப்பணித்தார். ஒவ்வொரு செயலுக்கு முன்பாக அந்த இறை அன்பை சார்ந்து அதை நாடி வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கிடைமட்ட கோடு, ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல் லவ் என்று சொல்வார்கள். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. எல்லா இடங்களிலும் பரிவோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் நேசத்தோடும் மக்களை பார்த்து வந்தார். இந்த இறை அன்பும் இந்த பிறரன்பும் இரண்டும் சந்திக்கிற இடம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்தான அன்பு. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய இறை அன்பும் பிறரன்பும் சேர்ந்ததுதான் நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்வும் கூட அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்றைய கட்டளையை கேட்கும் பொழுது மற்ற கட்டளைகளை பற்றி அவர் பேசவில்லை. உண்மையாக இரு, நேர்மையாக இரு, தீமையை செய்யாதே, நல்லதை செய் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அன்பை மட்டும் நீ காட்டு என்று சொல்கிறார். ஏனென்றால் ஒரு குழந்தையிடம் ஒரு மகன் அன்பாக இருந்தால் அந்த தாயிடம் அவன் பொய்களை கூற மாட்டான். ஒரு கணவன் தன் மனைவியிடம் மிகுந்த அன்பை வைத்திருந்தால் அந்த கணவன் தன் மனைவியை ஏமாற்ற மாட்டான். ஒரு மனிதன் இறைவன் மீது பற்றற்ற அன்பு கொண்டிருந்தால் இறைவன் சொல்வதையெல்லாம் அவர் கேட்பார். வாழ்க்கையில் எல்லா கட்டளைகளுமே இந்த அன்பு என்ற ஒன்றில்தான் அடங்கி இருக்கிறது. இறையன்பு செய்வது நமக்கு மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பிறரன்பு என்று வரும்பொழுது நாம் அதில் காயப்பட்டு கொண்டிருக்கிறோம், வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம் மனங்கள் எல்லாம் கசப்புகள் நிறைந்ததாக இருக்கிறது. யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 20 நாம் வாசிக்கிறோம். கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் அவர் மிகப்பெரிய பொய்யர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சட்டங்கள் 1000 இருந்தாலும் அந்த சட்டங்களில் அன்பு இல்லை என்றால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எப்படி இந்த அன்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது இன்றைய புனிதர் அதற்கான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார். புனித 10ஆம் பயஸ். புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே திரு அவையிலே மிகப்பெரிய குழப்பங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய எதிர்ப்புகள். அந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லோரும் நினைத்தார்கள், இவர் புதிய திட்டங்களை கொண்டு வருவார், புதிய கோட்பாட்டுகளை கொண்டு வருவார், புதிய சட்டத்தை இவர் அமைப்பார் என்று பல கருத்துக்கள் பேசப்பட்டன. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அனைத்தையும் கிறிஸ்துவில் நாம் புதுப்பிப்போம் என்று சொன்னார். ஒரு சக்கரம் ஓடுவதற்கு மையமாக இருப்பது அச்சாணி. அந்த அச்சாணி சரியாக இல்லை என்றால் அந்த சக்கரம் ஓடாது. ஒரு மரத்தினுடைய வேர் உலர்ந்து போனால் கிளைகளுக்கும் அதனுடைய தண்டுகளுக்கும் தண்ணீர் ஊற்றி என்ன பயன்? ஒரு வீடின் அஸ்திவாரம் சரியாக கட்டப்படாமல் அசைந்து போய் கொண்டிருக்கிற நிலைமையிலே அதனுடைய சுவர்களுக்கு அலங்காரம் செய்து என்ன பயன்? ஒரு மனிதனுடைய இதயம் இறந்த பிறகு அவனுடைய உடலுக்கு அழகு சேர்த்து அலங்காரம் சேர்ப்பது என்ன பயன்? ஒருவரில் கிறிஸ்துவுடைய அன்பும் பிறர் அன்பும் குடிக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவேதான் திருத்தந்தை மிகவும் அழகாக சொன்னார்,
அனைத்தையும் நான் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிப்பேன். எல்லாவற்றையும் கிறிஸ்து மையமாக கொண்டு அவரில் புதுப்பிப்பேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்த அன்பை, இந்த இறை அன்பை, பிறர் அன்பை எப்படி நாம் கற்றுக்கொள்வது? இயற்கையிலிருந்து நாம் அழகாக கற்றுக்கொள்ளலாம். ஓடுகின்ற நதிகள் எல்லாம் தன்னுடைய நீரை தானே குடிப்பதில்லை, அது பிறருக்காக கொடுக்கிறது. மலர்கள் அழகாக மனம் வீசி அதை தாங்களே வைத்துக் கொள்வதில்லை, அது பிறருக்காக அந்த மனத்தை வீசுகின்றது. சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒளியை உலகிற்கு தருகிறது, அது தனக்காக அல்ல, பிறருக்காக அந்த ஒளியை கொடுக்கிறது. அதே போல ஒவ்வொரு மரமும் காய்த்து கனிகளை கொடுக்கிறது, அந்த கனிகளை இந்த மரங்களை உண்பது கிடையாது, அது பிறருக்காக கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இயற்கையே பிறருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கப்படும் பொழுது, படைப்பின் உச்சமான மனிதர்களாகிய நாம், படைப்பின் சிகரம் என அழைக்கப்படும் மனிதர்களாகிய நாம், படைப்பிற்கு எல்லாம் மேலானவர்களான கருதப்படும் நாம், பிறரை நாம் எவ்வாறு நேசிக்கின்றோம், பிறரை எவ்வாறு நாம் பயன்படுத்தி வாழ்கின்றோம், பிறரை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்மை மையப்படுத்தி பிறரை காயப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையாக நாம் மாறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் இறை அன்பையும் பிறர் அன்பையும் இரண்டு கண்களாக கொண்டு அந்த இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ அழைக்கப்படுகின்றோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 14 மிகவும் அழகாக சொல்கிறது. எல்லா திருச்சட்டங்களிலுமே ஒரே ஒரு திருச்சட்டத்தில் தான் அடங்கி இருக்கிறது, அது அன்பு என்னும் திருச்சட்டம் தான் என்று விவிலியம் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொது தேர்வுக்கான அந்த கேள்வியும் நமக்கு தெரிந்து விட்டது, அதற்கான பதிலும் நமக்கு கிடைத்து விட்டது. கடைசி தேர்வுக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. கடைசி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பதிலான அந்த அன்பை எழுத தேவையில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் அந்த தேர்வுக்கான பதிலை நாம் எழுத இறைவனிடம் வேண்டுவோம். Love is not a noun to be defined, but a verb to be acted என்பார்கள். அன்பு என்பது ஒரு பெயர் சொல் கிடையாது, மாறாக அது ஒரு வினைச்சொல். இத்திருப்பலியிலே அந்த இறை அன்பில் இன்னும் ஆழமாக வளரவும், அந்த பிறர் அன்பில் இன்னும் நம் இதயத்தை விசாலப்படுத்தவும் ஆண்டவரிடம் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம், மன்றாடுவோம், அதற்காக செபிப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் இம்மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி இரக்கத்தின் தெய்வமே எம் இறைவா, எமது திரு அவையை புனித பேதுருவை போல் வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள இறை மக்கள் அனைவரையும் தூய ஆவியின் அருளால் வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். அனைத்தையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம் என்ற உயரிய லட்சியத்தை கொண்ட புனித 10ஆம் பயஸ் அவர்களின் எளிமையையும் பணிவையும் கொண்டு திரு அவையை இறைவனில் நடத்திடவும், இறை மக்களின் ஆன்மீக நலனுக்காக உழைத்திடவும், இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவில் புது பிறப்படைந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்ற இறைவார்த்தையின்படி ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டின் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பொறுப்பில் உள்ள அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்களுக்கு ஞானம், நீதி, நேர்மை மற்றும் இரக்கத்தை வழங்கி நாட்டின் நலனையும் ஏழைகள், எளியோர், மற்றும் தேவையில் இருப்போரின் நலனையும் முன்னிறுத்தி
இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் செயல்பட அருள் தாரும். மேலும் எம் நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நீதியும் நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்ற இவ்வார்த்தையின்படி அருளின் தெய்வமே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் சிறு பிள்ளைகளைப் போல உம்மை நோக்கி வர வேண்டுகின்றோம். குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் மன்னிப்பும் நிலவச் செய்தருளும். பெற்றோர்கள், பிள்ளைகள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் அனைவரையும் உமது பாதுகாப்பில் வைத்தருளும். இவர்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் உமது அன்பை உணர்ந்து அந்த அன்பின் வழி கிறிஸ்தவ வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் இறை அன்பிலும் பிறரன்பிலும் நாளும் வளர்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன என்ற இறை வார்த்தையின்படி இரக்கத்தின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய நாளின் மாதா டிவி திருப்பலியை ஒளிபரப்ப உதவிய அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்களின் நல்ல கொடைகள் அனைத்தும் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்து இவர்களின் குடும்ப கருத்துக்கள் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். அன்னை மரியின் வழியாக இவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் கைகூடப்படவும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு இறைவனின் ஆவி உயிர் கொடுத்தது போல இவர்களின் நம்பிக்கை வாழ்வுக்கு அன்னை மரி உயிர் கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற இறைவார்த்தையின்படி அருளின் தெய்வமே என் இறைவா, மாதா டிவியின் பணியாற்றும் அனைத்து பணியாளர்கள், அர்ப்பணிப்புடன் உழைப்பவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஒவ்வொரு மறைமாவட்ட நன்கொடையாளர்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களின் காணிக்கைகள் திரு அவையின் நற்செய்தி பணிகளுக்கும் ஏழைகள் மற்றும் தேவையில் இருப்பவரின் நலன்களுக்கு ஏற்றவாறு கனிதர அருள் புரியும். மேலும் மாதா டிவியின் அனைத்து பணிகளும் இறைவனின் மகிமைக்காகவும் மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பயன்பட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள்
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமா. ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கப்பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாய் நினைவு கூறும் புனித 10ஆம் பயஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசு நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்
தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.